இந்த கணக்கோட சொல்யூஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். உறுப்புகள் இங்கே வந்து கூட்டுத்தொடர் வரிசைகளின் நடு உறுப்புகளை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எத்தனை உறுப்புகளோட எண்ணிக்கை வந்து n=l-a/d+1. இதான் இந்த உறுப்புகள் எண்ணிக்கையோட ஃபார்முலா. இதுபடி ஏவோட வேல்யூ நமக்கு வந்து தெரியும். முதல் உறுப்பு தான் ஏன்னு எடுத்துப்போம். டீன்றது ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழித்து கொண்டு வரதான் டீன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டாவது உறுப்பு வந்து 15, முதல் உறுப்பு வந்து 9, கழிச்சோம்னா 6. அப்போ டியோட வேல்யூ வந்து 6. எல்லோட வேல்யூ வந்து கடைசி உறுப்பு எல்லுன்னு சொல்லுவோம். அப்போ கடைசி உறுப்பு வந்து 183. சரி, இப்போ நம்ம வந்து ஏவும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். உறுப்புகளின் எண்ணிக்கை இருக்கா, அதில் நம்ம போட்டு கண்டுபிடிச்சிருவோமா. எல் வந்து 183, ஏவோட வேல்யூ வந்து 9 பை டியோட வேல்யூ வந்து 6 + 1. கழிச்சோம்னா ஒரு 3, அங்கே ஒரு 6 போனோம்னா 174 / 6 + 1 அப்படியே இருக்கட்டும். நம்ம அடி கொடுக்கலாமா. 1 6 2 12, மிச்சம் 5, 6 9 54, 29 + 1 வந்து 30. அப்போ எல்லோட வேல்யூ வந்து 30. அப்போ மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை வந்து 30 உறுப்புகள் வந்து இருக்குது. இங்கே வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால நடு உறுப்புன்றதுனால இது நம்ம டிவைட் பண்ணோம்னா 30 / 2ன்னு போட்டோம்னா 15. அப்போ 15, அதுக்கு அடுத்த நம்பர் 16. இந்த 2 உறுப்புகள் தான் நடு உறுப்புகளாக வந்து இருக்கும். அப்போ இந்த உறுப்புகளோட இதுக்கும் நமக்கு ஃபார்முலா வந்து தெரியும் இல்லையா. D15 a + n-1 d. ஏவோட வேல்யூ வந்து 9 + 15 - 1 டியோட வேல்யூ வந்து 6. 9 + 15ல் 1 போச்சுன்னா 14 × 6. 14ஐயும் 6ஐயும் பிரிக்கிறோமா. 14 6 24, மிச்சம் 2 84. 9 + 84, ரெண்டையும் கூட்டினோம்னா 93. இப்போ D15ஓட மதிப்பு வந்து 93. D11ஓட உறுப்பு வந்து எவ்வளோ வேல்யூ வந்து 9 + 16 - 1, டியோட வேல்யூ வந்து 6. போட்டோம்னா 9 + 15 × 6 9 + 90 99. D11ஓட வேல்யூ வந்து 99.